வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுகிறதா? தேர்தல் ஆணையத்திடம் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தெரிவித்தது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகளிலேயே இதுவரை 30% குறைவாக ஓட்டு சதவீதம் பெற்றது அல்ல. இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் 23.5% மட்டும்தான் அதிமுக ஒட்டுமொத்தமாக ஓட்டு சதவீதத்தை பெற்றுள்ளது. இது சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் மிக மிக ஓட்டு சதவீதம் குறைந்து அதிமுகவிற்கு விழுந்தால் இரட்டை இலை சின்னம் அதிமுகவிற்கு கிடையாது என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஏனென்றால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் இரட்டை இலை சின்னம் கிடைக்கும். அதுவும் தேர்தல் சதவீதத்தை பொறுத்துதான். இதற்கு முன்பாக முரசு, அதாவது கொட்டு முரசு என்ற சின்னம் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டது. அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் அதற்கு பிறகு 2019 ஆண்டிற்கு பிறகு ஓட்டு சதவீதம் கணிசமாக குறைந்ததன் காரணமாக அதன் கட்சி அந்த சின்னத்தை இழக்க நேரிடுத்தது. மேலும் தேர்தல் நடப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் கொடுத்து அந்த சின்னத்தையும் பெற்றுள்ளார்கள். தற்பொழுது அதே நிலைமைதான் அதிமுகவிற்கு வரும் என்ற தகவலை தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூறியிருக்கிறார்கள். எடப்பாடியால் அதிமுகவை காப்பாற்ற முடியாது. எடப்பாடியால் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் சந்திக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதிலிருந்து தற்பொழுது வரை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அதிமுக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தமிழகத்தில் அதிமுக பின்னடைவை சந்தித்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவலை தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. நடந்து முடிந்த செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அவை அனைத்தும் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதற்கேற்பதான் அரசியல் வட்டாரத்தில் நம்மால் பார்க்க முடிந்தது. இரட்டை இலை சின்னம் பறிபோனால் அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடியை விரட்டி அடிப்பார்களா, அல்லது அதிமுகவின் தலைமை 2026 ஆட்சியை பிடிக்குமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.